என்ன ஒரு நாள் வீடியோ போடுறா, ஒரு நாள் வீடியோ போட மாட்றா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருந்தார். அவருக்கு வந்து வீடியோ எடுக்கிறதும் பிடிக்காது, வீடியோ போடுறதும் பிடிக்காது. அதனால தான் அவர் இல்லாத டைமில் ஏதோ தெரியாமல் எடுத்து வச்சுருந்தேன். அன்றைக்கி கூட மீன் குழம்பு போட்டது கூட அவர் வீட்டில் இல்லாத டைமில் தான் எடிட் பண்ணி போட்டேன். இப்போ வந்து அந்த மீன் குழம்பு வச்சோம் பார்த்தீங்களா, அதோட பாதி வீடியோ தான் இது. மீன் வறுக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நான் மத்தி மீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அது பேர் மத்தி மீன் இல்லையா, கோலா மீனா. இப்போ அதை தான் வறுக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறமா மீன் வறுக்கிற மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, ஒரு முட்டை, தேவையான அளவுக்கு அப்புறம் உப்பு போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டுக்கலாம். போட்டு அதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த மீன் எடுத்து அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு அப்படின்ற மாதிரி போட்டு நல்லா வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அந்த மீனோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நான் அந்த மத்தி மீன் வரையும் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே போல் தான் இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.